இதை பொழுதுபோக்கு என்கின்ற சொல்லினால் பலர் குறிப்பிடலாம். நான் தமிழாசிரியை. பொழுதுபோக்கு என்பது கெட்ட வார்த்தை. பொழுதை ஏன் நீ போக்குற? சும்மாவா இருந்தாலே அது கடந்து போயிடும். வீட்டில் போய் ஒரு கணக்கு போட்டு பாருங்க. 365 நாள் பெருக்கல் 80 வயசு வாழ்வீங்களா? 75 வயசு தான் ஆரோக்கியமா வாழ முடியும்னு இப்போ தகவல் சொல்றாங்க. 75 வயது இன்டூ 365 போட்டீங்கன்னா 25,736 நாள் ஏதோ வருது. 25,000 நாள் வாழ்ந்தாலே 25,700 நாள் வாழ்ந்தாலே 75 வருஷம் முடிஞ்சு போச்சுங்க. இந்த இப்போ உட்காந்துட்டு இருக்கிறீங்கல்ல 30, 40, 50, 60 இதெல்லாம் அதுல இருந்து கழிச்சிருங்க. நிறைய பேருக்கு போனஸ்ல ஓடிட்டு இல்லைங்க. நேரம் இல்லை நம்மிடத்தில். புத்தக வாசிப்பு என்பது என்ன? ஒன்றை வாசிக்க 74வது ஆண்டிலே புத்தகங்களை வாசித்து அரசியலில் களமாட தொடங்கியவர் தந்தை பெரியார். நான் இப்ப 75 வயசுல வாழ்க்கை முடிஞ்சிரோன்றேன். அவர் அங்கிருந்தான் தொடங்கினாரு. 20 வருஷம் 22 வருஷம் ஆடினார், களமாடினார். புத்தகம் ஒரு மனிதனை என்ன செய்யும்? அது ஏன் போதி மரம் என்று இன்றைக்கு நான் பேச வந்திருக்கிறேன். ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது நான் சொல்லுகிறேன் என் அனுபவம். புத்தகங்கள் எப்படி தெரியுமா? ஒரு வீடு மாதிரி அல்லது ஒரு மரம் மாதிரி. எல்லா புத்தகங்களும் நிழல் தராது, எல்லா மரங்களையும் போல.